ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 5 வகையான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பும் 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அதை நல்லா ஊற விட்டுட்டு ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னால் இந்த பருப்புலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். டீக்கடைகளில் கிடைக்கிற வடை பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அது ஒரு தனி டேஸ்ட்டோடு இருக்கும். அதுக்கு காரணம் இதில் சேர்க்கிற பட்டாணி பருப்பு தான். நீங்கள் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. பருப்பை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்காதீங்க. இப்போ இதோட நம்ம தனியாக எடுத்து வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காய்ந்த கருவேப்பிலை இருந்ததுனால அது போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இப்போது உங்களுக்கு வடை எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அதை இன்னொரு கையால் லைட்டாக அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான அந்த வடையோட ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வடை தட்டி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வடை சுட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வடை தட்டி வச்சுட்டேன். இப்போ இது நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடையை எண்ணெயில் போட்டதும் அப்படியே பிரிஞ்சு உதிர்ந்து போயிடுது அப்படின்னுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று மாவு தண்ணியாக இருந்தாலும் உதிர்ந்துடும். இன்னொன்று நீங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னால் வடையை எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னாலும் உதிர்ந்துடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வடையை போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா காரசாரமான மொறுமொறுப்பான மசால் வடை தயாராகிடுச்சு. மதுர் வடை இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற வழியில் மதுர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த வடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதோடவே 2 பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் முதல்ல கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப் வேணாலும் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த 1 கப்லேயே எல்லா பொருளும் அளந்து போட்டுக்கோங்க. ரவை அளந்த அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. கால் கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மூலமாக இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு ஸ்பூன் மூலமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கை வச்சு கலக்க வேணாம், ஏன்னா நம்ம வந்து சூடான எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால் ஸ்பூன் மூலமாக கலந்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு அளவு தெரியும் அப்படின்றதுனால நான் கரெக்டாக 1/4 கப் தண்ணி அளந்து ஊற்றியிருக்கேன். இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து மாவு பிசைகிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அப்புறம் அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு ரொம்ப கொழன்னு ஆகிடும், அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. முதல்ல கையில் ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா கை ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு மாவு எடுத்துட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு நம்ம மசால் வடை தட்டுற மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. ஆனால் மசால் வடையை விட நல்லா கொஞ்சம் தட்டையாகவே நீங்கள் இதை தட்டிக்கணும். இப்போ கையில் இந்த மாதிரி தட்டை வராது அப்படின்னு நினைக்கிறவங்க வாழை இலை இல்லைனா ஏதாவது தட்டு இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் கவரில் தட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு வடை சுட்டு எடுத்துக்கலாம். முதல்ல இதை மாதிரி ஒரு 3-4 வடை தட்டி வச்சுக்கோங்க. தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு வடையாக எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக நிறைய வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் வடை மாதிரியும் பண்ணலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி போடும்போது முட்டைக்கோஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடை நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா தான் எண்ணெயிலேருந்து எடுக்கணும். அதனால் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஈவினிங் வந்து டீயோட இந்த வடையை செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா மாவு ஊற வைக்க அரைக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ரொம்ப ஈஸியான மத்தூர் வடை தயாராகிடுச்சு. இதை நல்லா தேங்காய் சட்னி இல்லை புதினா சட்னி, மல்லி சட்னி இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா எல்லா டீ கடைகள்லையுமே இந்த வடையை பார்க்கலாம். நல்லா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒரு கப்பை வச்சு எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 கப் உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பருப்பை ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. கரெக்டாக பருப்பு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊறினா மட்டும் போதும். அதுக்கு மேலே ஊறிடுச்சுன்னா வடை உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பருப்பை கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். முக்கியமாக இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட ஒரு 5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. மொத்தத்தில் இந்த பருப்பை அரைச்சி எடுக்க எனக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இடையில தண்ணி வந்து தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு அரைப்பட்டுருச்சு. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சமயம் பருப்பு முழுசாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த வடைக்கு வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சியை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கோங்க. இந்த 2மே நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க.
வெங்காயம் போட்ட உடனே வடை சுட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நேரம் அந்த மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுட்டு வரும். அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிடும். வடை சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு நீங்கள் வடை சுட ஆரம்பிச்சிடலாம். தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு எடுக்கும்போது மாவு வந்து கையில் ரொம்ப ஒட்டாது. நீங்கள் மாவை எண்ணெயில் போட்டதும் அது மூழ்காமல் எண்ணெய்க்கு மேலே நல்லா மிதந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாவை கரெக்டான பக்குவத்தில் ஊற வச்சு அரைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ இந்த கார வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெளிப்பக்கம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. சாயங்காலம் நல்லா சுட சுட ஒரு கிளாஸ் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. இந்த வடை பண்ணுறதுக்காக முதல்ல நாம் அவலை ஊற வச்சுக்கணும். அதுக்காக நான் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து உங்களுக்கு 3 டைப்பில் கிடைக்குது. லேஸ் அவல், மீடியம் அவல், திக் அவல். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மீடியம் அவல். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அவலை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த அவலை வந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு அதோட தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு இதை நல்லா அந்த உருளைக்கிழங்கு கட்டியே இல்லாத அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அவலுக்கு 1 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அவலும் வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட அவலை போட்டுக்கோங்க. அவலில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ரவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதோட வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தழையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோட நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற வெங்காயம், அவல், உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே வந்து போதும். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவு ரெடி ஆகிடும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வடை தட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு உருட்டிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம மெதுவடைக்கெல்லாம் ஓட்டை போடுற மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளேயும் வந்து வேகும், இல்லைனா வந்து உள்ளே வேகாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இந்த வடை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. வடையை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா மெது வடை மாதிரியே வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லாவே சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. மெதுவடை பண்ணுறதுக்கு தேவையான உளுந்தையும் பச்சரிசியும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே நம்ம ஊற வச்சிடணும். நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பச்சரிசி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச இந்த உளுந்தையும் பச்சரிசியும் ஒரு கிரைண்டர் இல்லைனா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைக்கலாம். ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட உளுந்தை வந்து கிரைண்டரில் அரைச்சி நீங்கள் வடை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே மூழ்காமல் மாவு நல்லா பந்து மாதிரி மேலே மிதக்கணும். அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி வந்து கையில் கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் மாவு எடுத்து நல்லா உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாவு ஒட்டாமல் வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும். இந்த பக்குவத்துக்கு உங்களுக்கு மாவு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வடை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ அரைச்சி வச்ச இந்த மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, அது 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா மாவை ரொம்ப நேரம் வைக்காதீங்க, உடனே வடை சுட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம வந்து வடை சுடலாம். கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் போட்டு வடை சுட்டுக்கோங்க. எண்ணெயை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையில் வடையை வந்து உருட்டி போடுறதுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் வடிகட்டி எடுக்காதீங்க, ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடை சுடுறப்ப எண்ணெயை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நான் மெது வடைக்கு மட்டும் எப்போவுமே கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை சுடுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறப்ப வடை வந்து சாஃப்டாக தான் வரும். ஆனால் அந்த கிரைண்டரில் அரைக்கிற அந்த சாஃப்ட்னஸ் வந்து வராது. இன்னொன்று, மிக்சியில் அரைச்ச வடை வந்து அந்த நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். டைம் ஆக ஆக வடை வந்து ஹார்டாயிரும். கிரைண்டரில் மாவு அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் வடை வந்து அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கிறப்ப மாவோட உபரி வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் அரைச்சி சுட்ட வடையோட எண்ணிக்கையை விட நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறப்ப வடையோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெதுவடைக்கு மட்டும் கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை சுட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். செவந்து வந்தது எண்ணெயில் இருந்து எடுத்துருங்க. பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெதுவடையை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 வகையான வடை ரெசிபியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.